காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். கோயம்புத்தூரில் ஈஷா மையத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க காய்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக கோயம்புத்தூரில் இருக்க இந்த ஈஷா மையத்தை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க. அதாங்க இன்றைக்கி நம்ம கிளம்பி வந்துட்டுங்க பைக்கில். நானும் எங்கள் ஃப்ரெண்டு கிளம்பி வந்துட்டோம். நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பைக்கில் வந்தனால 10 ருபீஸ் நம்ம பார்க்கிங் சார்ஜ் கட்டிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் வாங்க. ஸ்டார்டிங்கு போனோடனே எங்கே பார்த்தாலும் கடை இருக்குங்க. சின்ன சின்ன கடைங்களாம் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே போகணும் எந்த சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க. நான் ஒரு மதியம் டைம் போனால யாருமே இல்லைங்க. நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஜனம் அதிகமாக இருக்கும். சிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாங்லேருந்து பார்க்குறது சூப்பராக ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ருத்ராட்சி கோட்டையில் எல்லாமே மாலை போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் சின்ன சின்ன கருப்பு துணியை வந்து அவங்க வேண்டுதலுக்காக அந்த ஈட்டிலே கட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா அது கட்டினா அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல எல்லாமே வெறிய ஃபாரினர்ஸாக இருக்காங்க. எல்லாமே வெள்ளைக்காரங்களாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு எல்லாமே இருக்காங்க. இங்கே நான் அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா பாகுபலி மாடு அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ட போனால் இதுவும் சைலண்ட்டாக தான் இருந்து நிறைய மாடுங்க இங்கேயே மேய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செடிங்க விவசாயம் பண்ணுறதுனா செடிங்க வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து விவசாயம் பண்ணுறவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இங்கே செடிங்க வந்து வாங்கிட்டு போங்க. இந்த இடத்துல வந்து மாட்டு வண்டி ரைடு கூட இருக்குங்க. எல்லாம் மாட்டு வண்டியில் எல்லாமே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. குதிரை வண்டி மாட்டு வண்டி எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்குலாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் பெரிய கடைகளாக தாங்க இருக்குது. ஒன் டே ட்ரிப் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈஷா மையத்துக்கு வந்து பார்க்கலாம். ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேங்க. பரவாயில்ல சூப்பராக தாங்க இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாராவது இந்த ஈஷா மையத்துக்கு வந்து சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ்.